a very powerful message. It's on loving God. இன்றைக்கு மிகவும் வல்லமையான செய்தியாகும் தேவனை நேசிப்பதை குறித்ததான வார்த்தை. And God is so good because He is revealing to us in these last days how we can experience His love and goodness. இந்த கடைசி நாட்களில் எப்படியாக தேவனுடைய அன்பையும் அவருடைய நன்மையும் நாம் அனுபவிக்கலாம் என்பதை குறித்து தேவன் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். I think as problems are going to increase, God is also increasing the level of revelation. பிரச்சனைகள் அதிகரிக்க தேவனும் வெளிப்படுத்தல்களை அதிகமாக்குகிறார். Because when the revelation level increases, faith increases. ஏனெனில் வெளிப்பாடு அதிகமாகுமானால் விசுவாசம் அதிகமாகும். And we need in the last days, end times, we need extreme faith. இந்த கடைசி நாட்களில் நமக்கு அதிகபட்சமான விசுவாசம் தேவை. We need people who can stand in the gap and speak for others. திறப்பின் வாசல் நின்று மற்றவர்களுக்காக பேசக்கூடியதான நபர்கள் தேவை. That is why God is keeping you alive. அதற்காக தான் தேவன் நம்மை உயிரோடு வைத்திருக்கிறார். So let's listen to this word of God. ஆகவே இந்த தேவனுடைய வார்த்தையை கவனமாக கேட்போம். Matthew chapter 22 verse 37 and 38. Jesus said unto him, Thou shalt love the Lord thy God with all thy heart and with all thy soul and with all thy mind. This is the first and great commandment. மத்தேயு 22ஆம் அதிகாரம் 37-38 வசனங்கள். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. This is the first and the greatest commandment. இது முதலாம் பிரதான கற்பனை. First and great commandment. இது முதலாவது கற்பனை, அதே நேரத்தில் இதுதான் பிரதானமான கற்பனை. That means this is the most important commandment. அப்படியானால் இதுதான் மிகவும் முக்கியமான கட்டளை. Now today we are going to discuss the reason as to why God created man and put man in this world. எதற்காக தேவன் மனிதனை உண்டாக்கி மனிதனை இந்த உலகத்தில் வைத்தார் என்பதை குறித்து நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். Do you really know why today God is keeping you alive? எதற்காக தேவன் உங்களை உயிரோடு வைத்திருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியுமா? It is so that you may fulfill the first and the greatest commandment. நீங்கள் மிகவும் முக்கியமான பிரதானமான முதலாம் கற்பனையை நிறைவேற்றும்படிதான். What is that? அது என்ன? You should love the Lord your God with all your heart, with all your soul and with all your mind. உங்கள் தேவனாகிய கர்த்தரை உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் உங்கள் முழு மனதோடும் அன்பு கூறும்படியாக. I want you to know the term love the Lord thy God with all your heart, with all thy soul and with all thy mind. உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் நீ அன்பு கூறுவாயாக. It means you should not casually love God. அப்படியானால் தேவனிடத்திலே நாம் ஏதோ லேசாக அசட்டையாக முறையிலே தேவனிடத்தில் அன்பு கூறக்கூடாது. Today many people speak about loving God, they think about loving God, but actually I want to ask you a question. Do you really love God in the way that God expects? இன்றைக்கு பலர் தேவனிடத்தில் அன்பு கூறுவதை குறித்தும் தேவனை குறித்தும் அவர்கள் அதிகமாக பேசுகிறார்கள். ஆனால் உண்மையாகவே தேவனிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடும் நீங்கள் அன்பு கூறுகிறீர்களா? Because if you really love God, there will be appropriate action. நீங்க உண்மையா தேவனில் அன்பு கூர்ந்தால் அதற்கேற்ற கிரியை இருக்கும். You know, the apostles were moved by the love of God. அப்போஸ்தலர்கள் தேவ அன்பினாலே கிரியை செய்தார்கள். Everything they did was because of the love of God. அவர்கள் செய்த யாவும் தேவனுடைய அன்பினால் செய்த காரியங்களாகும். You know, the apostle Paul describes this very clearly in 2 Corinthians chapter 5 verse 14. And he says, for the love of Christ constraineth me. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் வெகு தெளிவாக சொல்லுகிறார், கர்த்தருடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. Look at that term, it is constraining me. அது எங்களை நெருக்கி ஏவுகிறது. I think the Tamil Bible is very clear. நெருக்கி ஏவுகிறது. தமிழ் வேதம் நெருக்கி ஏவுகிறது means it's applying pressure. நெருக்கி ஏவுகிறது என்றால் அப்படியே நம்மை உந்தி தள்ளுகிறது. It is moving me. அது என்னை அசைய வைக்கிறது. So what moved the apostles? அவர்களை அப்போஸ்தலர்களை அசைய வைத்தது, கிரியை செய்ய வைத்தது என்ன? It's not fame, it's not name, it's not appreciation, it's not money, it's not anything. It was the love of Christ which was moving the apostles to do what God wanted them to do. அவர்களை கிரியை செய்ய வைத்தது பணமோ அல்லது பெயரோ புகழோ உலகத்தில் ஒரு பெரிய மனுஷனுடைய பாராட்டோ அதுவோ அல்ல, தேவனுடைய அன்பு அவர்களுக்குள்ளாக இருந்து அவர்களை கிரியை செய்யும்படியாக தூண்டியது. When we adhere to the first and the greatest commandment, we will be the wisest of all people, because you will be seeing God moving in a way
that you have never seen before. மிகவும் முதலாம் பிரதான கற்பனைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது நாம் தான் மிகவும் ஞானம் உள்ளவர்களாக இருப்போம். ஏனெனில் தேவன் நாம் என்ன முடியாத அளவிற்கு, நாம் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நமக்காக தேவன் கிரியை செய்வார். You'll be experiencing the greatest blessings ever experienced by man. மனுஷன் அனுபவிக்க கூடியதான மிக மேலான ஆசீர்வாதங்களை நீங்கள் அனுபவிப்பீர்கள். So these are a series of messages on the love of God, and you better listen to this and also pass it on to others, because today there are a lot of good people. They think that they love God, but unfortunately they may be missing the mark, and that is very clear from the way that God deals with them. You can find out whether you are really up to the mark or not. இன்றைக்கு நல்ல உண்மையான விசுவாசிகள் தான், ஆனால் அவர்கள் அந்த அளவிற்கு, அதாவது எதிர்பார்ப்பிற்கு வராமல் இருக்கிறார்கள். ஆகவே இப்படிப்பட்டதான செய்திகளை நீங்கள் கேட்பது மாத்திரமல்லாமல் அவர்களோடும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். Are you listening? கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? Because we have to be wise. நாம் ஞானமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். Wise will always find out God's plan and live in God's plan. ஞானமுள்ளவர்கள் தேவனுடைய வழியை கண்டுபிடித்து தேவனுடைய வழியிலே வாழ அவர்கள் முயற்சிக்கிறார்கள். Okay, now first of all, let's come to the blessings of loving God. முதலாவதாக நாம் பார்ப்பது தேவனில் அன்பு கூறுவதினால் நமக்கு வரக்கூடியதான ஆசீர்வாதங்கள். And then we'll go and discuss what exactly is the meaning of loving God. அதற்கு பிறகு தேவனில் அன்பு கூறுவது என்றால் என்ன என்பதை குறித்து நாம் பார்க்கலாம். Go to the book of 1 Corinthians chapter 2 verse 9. But as it is written, eye hath not seen nor ear heard, neither have entered into the heart of man the things which God hath prepared for them that love him. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம், எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. Now here the Bible says God hath prepared. இந்த இடத்துல வேதம் சொல்கிறது தேவன் உண்டு பண்ணினவைகளை. In other words, he is not going to prepare, he has already prepared. அப்படியானால் தேவன் ஆயத்தம் பண்ண போவதில்லை, ஏற்கனவே ஆயத்தம் பண்ணிவிட்டார். And these things were prepared by God himself. இவைகள் தேவனாலே உண்டாக்கப்பட்டவைகள். And they are waiting to be inherited by a specific group of people in this world. அவைகள் ஒரு கூட்டமான உலகத்தில் வாழ்கிறதான ஒரு கூட்ட ஜனங்கள் சுதந்திரிப்பதற்காக தேவன் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். Isn't it amazing that things have been prepared for a specific group of people? ஒரு கூட்ட ஜனங்களுக்கென்று காரியங்கள் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை கேட்பதே நமக்கு எவ்வளவு ஆச்சரியமா இருக்கிறது. And these things which God has prepared is beyond all human understanding. தேவன் உண்டு பண்ணின இந்த காரியங்கள் நம்முடைய மனுஷனுடைய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டவைகளாக இருக்கிறது. The Bible says, eye hath not seen it, ear hath not heard it, neither hath it entered into the heart of man. வேதம் சொல்கிறது கண்கள் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. I want you to note these terms, not just read the Bible casually. Note the term, eye hath not seen, ear hath not heard, neither did it enter into the heart of man the things which God hath prepared. அந்த வார்த்தைகளை கவனமாக கேட்போம். கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. That means these are amazing things. These are marvelous things beyond all human imagination and understanding. அப்படியானால் இவையெல்லாம் மிகவும் ஆச்சரியமான காரியங்கள், ஆச்சரியமானவைகள், மனுஷனுடைய அறிவுக்கு எட்டாதவைகள், அதற்கு அப்பாற்பட்டவைகளாக இருக்கிறது. And they have been prepared by the omniscient, omnipotent, almighty God. இவைகள் எல்லாவற்றையும் பார்க்கிறதான சர்வ வல்லமையுள்ள தேவனாலே ஆயத்தம் பண்ணப்பட்டவைகள். And you know for whom it has been prepared? யாருக்காக தேவன் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார்? You got to be very clear about the grammar, because if you don't understand grammar you'll be deceived. The Bible says it has been prepared not for all believers. I repeat it again. It has not been prepared for everybody who is born again. It has been prepared for them that love him. இது நான் திரும்பமாக நான் சொல்கிறேன், இந்த காரியங்கள் எல்லா விசுவாசிகளுக்கும் ஆயத்தப்படுத்தப்படவில்லை. இது தேவனில் அன்பு கூறுகிறவர்களுக்கு மாத்திரம் தான் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. This is something we have to be very clear. இதை குறித்து நாம் வெகு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். Today a lot of believers think so many things, but the way things are happening in their life, they don't have any answers and they continue to live like that, not knowing that they're living in ignorance. இன்றைக்கு அநேக காரியங்கள் பல விசுவாசிகள் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஏன் அப்படிப்பட்டதான காரியங்கள் நடக்கிறது என்பதை அறியாமலே, அதற்கான ஒரு பதில் இல்லாமல் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். For example, if we ask the people, why are you dominated by that sickness, it's going to kill you, why? They don't have any answer. ஏன் இப்படிப்பட்டதான வியாதி மேற்கொள்ளுகிறது, ஏன் அந்த வியாதியாலே கொல்லப்படுகிறீர்கள், இதெல்லாம் சிந்திப்பதும் இல்லை, அதற்கான பதிலும் அவர்களுக்கு இல்லை.
Does not God love you? தேவன் உங்களை நேசிக்கிறார் அல்லவா? Is he not Jehovah Rapha? அவர் யெகோவா ராஃபா அல்லவா? Did he not say in Exodus 23 verse 25, Deuteronomy 7:15 and other verses that I the Lord will remove all sickness from your midst because you saw me? யாத்ராமம் 23 25 உபாகமம் 7 15 இவைகளில் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நீ என்னை சேவிக்கிறபடினாலே உன் மத்தியில் இருக்கிறதான வியாதியை நான் விலக்கி போடுவேன் என்று அல்லவா சொல்கிறார்? Not only in that verse but in many other verses. அது மாத்திரமல்ல, இன்னும் அநேக வசனங்களிலே தேவன் வியாதியை எடுத்து போடுவேன் என்று தான் சொல்கிறார். Then why didn't he do it? ஏன் அவர் செய்யாமல் இருக்கிறார்? They don't have an answer. அதற்கு பதில் இல்லை. See, this is the problem today because we think that God is a liar. இன்றைக்கு நாம் என்ன நினைக்கிறோம் என்றால் தேவன் சொன்னதை செய்யாமல் இருக்கக்கூடிய ஒரு பொய்யர் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். Please understand, everything can fail except the word of God. ஒரு காரியத்தை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்கள், எது வேண்டுமானாலும் வேலை செய்யாமல் கிரியை செய்யாமல் போய்விடுமானால் கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம் கிரியை செய்யாமல் இருக்கவே Heaven இருக்காது. and earth may pass away but my word shall not pass away till it is fulfilled. That's what Jesus is telling. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், ஆனால் கர்த்தருடைய வார்த்தைகளோ அது நிறைவேறி முடிகிற வரைக்கும் அவைகள் ஒளிந்து போகவே போகாது. In the same way we find in many areas today believers, God's people are struggling and they don't have any explanation as to why they are going through like that. They don't even think for a single moment why the word of God is not working. இன்றைக்கு அநேக விசுவாசிகள் தங்களுடைய வாழ்க்கையில் வார்த்தைகள் நிறைவேறாமல் இருக்கிறதை அவர்கள் பார்க்கிறார்கள், ஆனாலும் ஒரு நிமிடம் கூட அவர்கள் யோசிப்பதில்லை ஏன் வார்த்தை நிறைவேறவில்லை என்று அவர்கள் சிந்திப்பதும் கிடையாது. The problem is because we don't understand these grammar. You know, a single word can change the entire meaning. For who God hath prepared for them that love him. See, that love him changes the entire context of the meaning. அந்த ஒரு வார்த்தை தான் தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு என்கிறதான அந்த ஒரு காரியம் தான், அன்பு கூறுகிறவர்களுக்கு என்கிறது தான் எல்லா அர்த்தத்தையும் நமக்கு வெளிப்படுத்துகிறது, மாற்றுகிறது. Even this God has prepared not for everybody. இதை தேவன் எல்லாருக்கும் ஆயத்தப்படுத்தவில்லை. Well, you may go and keep on telling everybody, oh God has prepared, but when you go there, if in case you go there, you will find that it is not for you, because it specifically says God has prepared for them that love him. நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம் நிறைய காரியங்களை, ஆனால் அங்கே போனால் தான் தெரியும். ஒரு வேளை போனீங்கன்னா அதனால தான் ரொம்ப எச்சரிப்போடு இருக்கணும். ஏன்னா கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, அப்படின்னா தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள்னா என்னன்னு சொல்லி புரிஞ்சுக்கணும். புரியலன்னா நீங்கள் நினச்சிட்டே இருப்பீங்க. This is the big problem. So listen very carefully. God says, I have prepared. See, he never lies. If he says something that is true, he hath prepared things which the eye hath not seen, ear hath not heard, nor hath entered into the heart of man. தேவன் ஒன்றை சொல்லிவிட்டார், நான் ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார் என்றால் அது உண்மையான வார்த்தை. அவர் ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, மனுஷனுடைய இருதயத்தில் அவைகள் தோன்றவும் இல்லை. And today you're looking at base things of the world. இன்றைக்கு நாம் உலகத்தினுடைய மட்டமான காரியங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். You are interested in things which can be seen and heard. நீங்கள் பார்க்கக்கூடியவைகளையும் காதினால் கேட்கக்கூடியவைகளையுமே விருப்பமுடையவர்களாக இருக்கிறீர்கள். You are interested in things which have entered into the heart of man. மனுஷனுடைய இருதயங்களுக்குள் நுழைந்த காரியங்களில் நீங்கள் விருப்பமாக இருக்கிறீர்கள். For example, a car, house, all these things you can see, you can hear, it has entered into the heart of man. These are the things today for which people are aspiring. I'm telling you, aspire for things which the eye hath not seen, which the ear hath not heard, neither hath entered into the heart of man, which God hath prepared. Aspire for those things, my dear beloved child of God. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தில் நம்ம சொல்லப்பட்ட வார்த்தையின்படி நம்ம பார்க்கும் பொழுது இன்றைக்கு காரு, வீடு இவைகளெல்லாம் பார்த்தால் அவைகள்லாம் மனுஷனுடைய இருதயத்தில் நுழைந்தவைகள், கண்களினால் பார்க்கக்கூடியவைகள், காது கேட்டதான காரியங்கள். அவைகளின் மேல் நீங்கள் விருப்பம் வைக்காதீர்கள். மேலான காரியங்கள், அதைவிட கண்களினால் பார்க்க முடியாததும் காதினால் கேட்க முடியாததும் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றாத காரியங்களின் மேல் நீங்கள் உங்களுடைய விருப்பத்தை, உங்களுடைய ஆசையை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். This is a privilege for those who love him. இதுதான் தேவனில் அன்பு கூறுகிறவர்களுக்கு மாத்திரம் கிடைக்கக்கூடியதான ஸ்லாக்கியம். And it is waiting for you. If it is prepared, it's waiting for you. That's good news. அது ஆயத்தம் பண்ணப்பட்டது மாத்திரமல்ல, அது உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. That's the meaning of prepared. If it is prepared means it is ready and waiting for somebody. ஆயத்தம் பண்ணப்பட்டவைகள் என்று சொல்லும் பொழுது யாருக்கு அது ஆயத்தம் பண்ணப்பட்டதோ அவர்களுக்காக அது காத்து கொண்டிருக்கிறது. For example, you invite somebody for dinner and the dinner has been prepared. It is waiting for the people who have been invited for that dinner. நீங்கள் யாரோ ஒருவரை நீங்கள் வீட்டிற்கு அழைக்கிறீர்கள், விருந்துக்காக அழைக்கிறீர்கள். அப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டியவைகளை எல்லாம் செய்துவிட்டு அதை காத்து கொண்டிருக்கும். ஏனெனில் அந்த வருக வேண்டியதான் அந்த நபர் வருவதற்காக காத்து கொண்டிருப்பீர்கள்.
அதற்கு பெயர் தான் ஆயத்தம் பண்ணினவைகள். In the same way, God has prepared things, amazing things, marvelous things for this group of people who love Him. அதே போல தேவன் அவரில் அன்பு கூறுகிற இந்த நபர்களுக்காக ஆச்சரியமான காரியங்களை அவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். And in the next verse, verse 10, Paul continues, "But God hath revealed them unto us by His Spirit, for the Spirit searcheth all things, the deep things of God." அடுத்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம், நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினால் வெளிப்படுத்தினார், அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். Now look at this. The Apostle Paul says, formerly it was not known, but now God has revealed it to us by His Spirit. முன்பு அது தோன்றவில்லை, முன்பு அறியப்படாததாக இருந்தது, ஆனால் இப்பொழுதும் தேவன் வெளிப்படுத்தியிருக்கிறார், அதை ஆவியின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். For the Spirit searcheth all things, the deep things of God. அந்த ஆவியானவர் தேவனுடைய ஆழங்களையும் எல்லாவற்றையும் ஆராய்ந்திருக்கிறார். That means the Spirit searcheth the deep things of God and reveals it to man. அப்படியானால் ஆவியானவர் தேவனுடைய ஆழமான காரியங்களை ஆராய்ந்து அதை மனிதனுக்கு வெளிப்படுத்துகிறார். That is why the Holy Spirit is dwelling inside you. அதற்காக தான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். God hath revealed it to us by His Spirit. தேவன் அதை நமக்கு அவருடைய ஆவியின் மூலமாக வெளிப்படுத்தி இருக்கிறார். What has He revealed? என்ன வெளிப்படுத்தி இருக்கிறார்? Everything which has been prepared. ஆயத்தம், எல்லாமே ஆயத்தமா இருக்கிறது. எதெல்லாம் ஆயத்தமா இருக்கோ அதை ரிவீல் பண்ணிட்டார். What things which eyes have not seen, ear have not heard, neither have entered into the heart of man. கண் காணாதவைகள், காது கேட்காதவைகள், மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றாத அந்த காரியங்களை தேவன் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். How many of you know those things? எத்தனை பேருக்கு அது தெரியும்? What things, Pastor? அது என்ன பாஸ்டர் அது? How many of you really know? Because the Bible says it has been revealed. வேதம் சொல்கிறது அவைகளை தேவன் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. Which things? அப்படியானால் என்ன அது? This is the problem with the church. இதுதான் இன்றைக்கு சபையில் காணப்படும் பிரச்சனையாகும். Many of them don't know very, very important things, and that's why they are not going all out to love God. இன்றைக்கு அநேகர் அறியாமல் இருக்கிறார்கள், ஆகவே தான் தேவனை அறிந்து கொள்வதற்காக முழு முயற்சி எடுக்காமல் இருக்கிறார்கள். I tell you again, God brought you in this world for this specific purpose, that you may inherit the things which have been prepared. தேவன் உங்களை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்ததற்கு காரணமே தேவன் உண்டு பண்ணினதான ஆயத்தம் பண்ணினதான காரியங்களை நீங்கள் சுதந்திரிக்கும்படியாக. And He has already revealed it. அதை ஏற்கனவே வெளிப்படுத்தி இருக்கிறார். I will be discussing the things which God has revealed in another important message, because it will take another big message. Today is on the love of God, but I'm just making you understand about the importance of loving God in today's series. But these things will be discussed in another message. தேவன் நமக்கு வெளிப்படுத்தினதான காரியங்கள் என்ன என்பதை குறித்து அடுத்த ஒரு செய்தியிலே உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்வேன். ஆனால் இன்றைக்கு நம்முடைய செய்தியினுடைய தலைப்பு தேவனில் அன்பு கூறுவதாகும். In fact, if you really know it, I'm telling you, those who are wise will be excited. ஆகவே இதை நீங்கள் உண்மையாக அறிந்து கொள்வீர்களானால் ஞானமுள்ளவர்கள் பரவசம் அடைவார்கள். That is why we should be inheritors. ஆகவே தான் நாம் சுதந்திரிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். Who are inheritors? சுதந்திரிக்கிறவர்கள் என்றால் யார்? Those who love God. தேவனில் அன்பு கூறுகிறவர்கள் தான் சுதந்திரிக்கிறவர்கள். Those who love Him with all their heart and with all their soul and with all their mind. தங்கள் முழு மனதோடும் தங்கள் முழு இருதயத்தோடும் பலத்தோடும் தேவனில் அன்பு கூறுகிறவர்கள் தான் சுதந்திரிக்கிறவர்கள். So we have to be very careful that we today love God in this world in the way that God expects. ஆகவே தேவன் எதிர்பார்க்கிறதான முறையிலே தேவனிடத்திலே நாம் அன்பு கூறுவது மிகவும் முக்கியமாகும். அது குறித்து எச்சரிப்போடு இருக்கணும். Because if you are not careful, you may be thinking, and thinking is going to do lot of damage. இன்றைக்கு இல்லாவிட்டால் நீங்க யோசிச்சுட்டே இருப்பீங்க, அன்பு கூறுகிறதாக நினைத்து அதனாலே பல சேதங்கள் தான் ஏற்படும். For example, even in this world there are a lot of people who thought God is going to heal me. Finally, God never healed them. They died of that sickness. Do you know that? பலர் தேவன் தங்களை சுகப்படுத்த போகிறார் என்று எண்ணி கடைசியிலே சுகமில்லாமல் மரித்து போய்விட்டார்கள். Why? ஏன்? Because they were thinking. ஏனெனில் அவர்கள் நினைத்தார்கள். And what they thought became wrong even in this world. அவர்கள் என்ன நினைத்தார்களோ அது இந்த உலகத்திலேயே தவறாக தான் மாறியது. Okay, this world is okay. இந்த உலகம் சரி பரவாயில்லை, இந்த உலகத்தின் காரியங்களை விட்டு விடுவோம். But for eternity you can't afford to make a mistake, because if you make a mistake, it's eternity. ஆனால் நித்தியத்துக்குரியதான காரியங்களிலே நாம் தவறு செய்தால் அவ்வளவுதான், அது முடிந்த காரியமாகும். ஏனால் அதற்கு பிறகு வேறு வழியே கிடையாது. That is why you should be very careful to find out that you are really loving God instead of thinking I love God. ஆகவே நான் தேவனில் அன்பு கூறுகிறேன் என்று எண்ணுவதற்கு பதிலாக உண்மையாகவே நீங்கள் தேவனில் அன்பு கூறுகிறவர்களாக இருக்க வேண்டும். Later on in this message we are going to teach you the meaning of
what is loving God. பிறகு இந்த செய்தியின் தொடர் செய்தியில் உங்களுக்கு சொல்வேன் தேவனில் அன்பு கூறுவது என்றால் என்ன என்பதை குறித்து நாம் பார்ப்போம். But today make 100% sure that you really love God. ஆனால் இன்றைக்கு நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் 100% நீங்கள் தேவனை நேசிக்கிறவர்கள் அன்பு கூறுகிறவர்கள் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். Because one thing I found in the New Testament from the words of Jesus, always he says many will be left behind. Many, that's what I find. Many who seek the Lord, many who know the Lord will be left behind. This is the word which you find. If you want, you can go to the New Testament, you'll find not some, it is many. From my understanding, many is definitely more than 50%. I don't know what percent it is above 50%, but it's definitely more than 50%. It can be even 80 also. It can be 70, it can be 60, but definitely not 49. திரும்பமாக இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளிலிருந்து நாம் அதை புரிந்து கொள்ளலாம். பல இடங்களிலே இயேசு சொல்வார் அநேகர் கைவிடப்படுவார்கள், அநேகர் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார்கள், அநேகர் என்கிறதான வார்த்தை வெகு தெளிவாக நமக்கு அது 50% மேலான நபர்கள் என்றுதான் நமக்கு புரிய வைக்கிறது. அநேகர் என்பது அது 80% இருக்கலாம், 70% இருக்கலாம், 60% இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக அது 49% இருக்கவே இருக்காது. In the same way, many will be thinking and finally they will find that they have been deceived. அநேகர் அதை போலவே அநேகர் தாங்கள் அப்படி என்று எண்ணிக்கொண்டிருப்பார்கள். ஆனால் முடிவிலே அவர்கள் ஏமாந்து போய்விடுவார்கள். Go to Luke 13 verse 24. Strive to enter in at the straight gate, for many, I say unto you, will seek to enter in and shall not be able. லூக்கா 13 அதிகாரம் 24வது வசனம். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். அங்கும் பார்க்கிறோம், அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமல் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். See, many will seek to enter. பலர் உள்ளே நுழைய முயற்சிப்பார்கள், but will not be able. ஆனால் அவர்களால் கூடாமல் போகும். So very clearly, the people who seek to enter are those who know about Jesus, who have heard about Jesus, who have come to church only. அதாவது உள்ளே வகை தேடுகிறவர்கள் அவர்கள் இயேசுவை அறிந்தவர்கள் தான், சபைக்கு வருகிறவர்கள் தான், இயேசுவை பற்றி நன்றாக அதாவது இயேசுவை குறித்து அறிந்தவர்கள் தான் அநேகர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Seek means because unbelievers are not going to seek, brother. ஏனெனில் அவிசுவாசிகள் நிச்சயமா வகை தேட மாட்டார்கள். Definitely they are not going to seek to enter the straight gate. நிச்சயமாக அவிசுவாசிகள் இந்த இடுக்கமான வாசல் வழியே உட்பிரவேசிக்க வகை தேடவே மாட்டார்கள். Because they don't know. அவர்களுக்கு அது தெரியவே தெரியாது. So somebody who knows only is seeking to enter. ஆகவே அறிந்தவர்கள் தான், தெரிந்தவர்கள் தான் உள்ளே நுழைய முயற்சிக்கிறார்கள். Are you one of them? நீங்களும் அதில் ஒருவரா? But Jesus said many will seek but not be able. ஆனால் இயேசு என்ன சொல்கிறார்? பலர் அநேகர் உள்ளே பிரவேசிக்க வகை தேடுவார்கள், ஆனால் அவர்களால் கூடாமல் போகும். Verse 28. 28வது வசனம். The door will be shut. கதவானது அடைக்கப்படும். See, the time is coming when the door will be shut. Door will be shut means opportunities will close. கதவு பூட்டப்பட்ட பிறகு 25வது வசனத்தில் கதவை பூட்டின பின்பு அப்படியானால் அதற்கு கொடுக்கப்பட்டதான வாய்ப்புகள் தருணங்கள் எல்லாம் நிறுத்தப்பட்டுவிடும். At that time they will come and say, Lord, Lord, open unto us. அந்த நேரத்திலே அவர்கள் வந்து கதவை தட்டுவார்கள், ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு கதவை திறவும். See, because look at this term they are using, Lord, Lord. ஆண்டவரே ஆண்டவரே அப்படியானால் அவர்கள் சொல்கிற வார்த்தையை பாருங்கள். That means they know the Bible, they read the Bible. I don't know, maybe they read how many times, that and all, don't ask me. They read the Bible, they know Lord, they know everything about Jesus. They have come to church, they have done everything. அப்படியானால் ஆண்டவரே என்றால் அவர்களுக்கு நன்றாக அவருக்கு வேதமும் தெரிந்திருக்கிறது, எத்தனை முறை சபைக்கு போனார்கள் நமக்கு தெரியாது, ஆனால் இயேசுவை பற்றியும் அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். ஆகவே தான் வந்து ஆண்டவரே ஆண்டவரே என்று கதவை தட்டுகிறார்கள். And you know what Jesus will say? I don't know from where you are. அப்பொழுது இயேசு என்ன சொல்லுவார் தெரியுமா? நீங்கள் யாரோ, நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன் என்று உங்களுக்கு சொல்லுவார். This is a serious matter, brother. இது நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான காரியம். Please take this seriously. இதை ஜாக்கிரதையாக எடுத்துக்கொள்வோம். This is not about unbelievers. இது அவிசுவாசிகளை குறித்து சொல்லப்படவில்லை. People who come to church, people who read the Bible, people who spoke in tongues, people who prayed. God, Jesus is telling, I don't know from whence you are. சபைக்கு வந்ததான நபர்கள் தான், அந்நிய பாஷைகளில் பேசினவர்கள் தான், அவர்கள் ஜெபம் பண்ணினவர்கள். ஆனால் இயேசு சொல்லுகிறார் அவர்களை பார்த்து, நீங்கள் எவ்விடத்தாரோ நான் உங்களை அறியேன் என்று அவர் சொல்லுகிறார். அது எவ்வளவு முக்கியமான, எவ்வளவு பயங்கரமான ஒரு வார்த்தை. Verse 26. Then shall he begin to say, we have eaten and drunk in thy presence, and thou hast
taught in our streets. அப்பொழுது நீங்கள் உம்முடைய சமூகத்தில் போஜனம் பானம் பண்ணினோமே, நீர் எங்கள் வீதிகளில் போதகம் பண்ணினீரே என்று சொல்லுவீர்கள். See, that means they knew the presence of the Lord. அப்படியானால் அவர்கள் தேவ சமூகத்தையும் அறிந்தவர்கள் தான். And they heard the teaching of Jesus. இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை கேட்டவர்கள். But he shall say, I tell you, I don't know from where you are. நான் சொல்லுவேன், ஆனாலும் நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன் என்று நான் சொல்லுவேன். The point is that as these group of people, as long as they were in this world, they were thinking they were perfect, they were pleasing God, they were sons of God, they were heirs of God. Maybe they were, I don't know. But the Bible says, that day when everything is going to be made open, Jesus says, I don't know from where you are. ஏனெனில் இவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் தாங்கள் தேவனுக்கு பிரியமாக நடக்கிறதாக, தேவனை பிரியப்படுத்துகிறதாக அப்படிதான் அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த நாளிலே எல்லாம் வெளியரங்கமாக இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லுவார், உங்களை அறியேன் என்று அவர் சொல்லுவார். That is why you should be under good teachers who will teach you how to go towards perfection. இப்படி நாம் பூர்ணராக வேண்டும் என்று போதிக்கிறதான போதகர்களிடத்தில் நீங்கள் இருக்க வேண்டும். Otherwise you will be thinking everything is fine, but my point is you left everything for Jesus, you do so many things for Jesus, and suddenly Jesus says, I don't know from where you are, means I don't think that should happen in your life. ஏனெனில் நீங்கள் இயேசுவுக்காக பல காரியங்களை விட்டிருக்கிறீர்கள், இயேசுவுக்காக பல காரியங்களை செய்திருக்கிறீர்கள். ஆனால் முடிவிலே நீங்கள் யார் என்று தெரியாது என்று சொல்லிவிட்டார். அப்படிப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு சம்பவிக்க கூடாதே. That's why you should be 100% sure that you love God. ஆகவே தான் நாம் இப்பொழுதே நம் 100% உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் தேவனில் அன்பு கூறுகிறவர்கள் என்பதை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். Instead of thinking, oh, I love God. நான் தேவனில் அன்பு கூறுகிறவன் தான் என்று உங்களை குறித்து நீங்கள் எண்ணுவதற்கு பதிலாக, as I told you, today I will teach you, either morning or evening, will teach you what is the meaning of loving God. தேவனில் அன்பு கூறுவது என்றால் என்ன என்பதை குறித்து இன்று காலை அல்லது மாலை ஆராதனையிலே உங்களுக்கு நான் போதிக்க போகிறேன். But the first greatest blessing is there are things prepared in eternity which eye hath not seen, which ear hath not heard, which are never entered into the heart of man, for those who love God. முதலாவது ஆசீர்வாதமானது மனுஷனுடைய கண்களினால் காணாததும் காதுகளினால் கேட்காததும் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றாததுமான முதல் ஆசீர்வாதம். அநேக காரியங்கள் அவர்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. இதுதான் முதல் ஆசீர்வாதம். தமிழத்தில் அன்பு கூறுவதற்கு ஆயத்தப்படுத்தப்பட்டு இருக்கிறது. Okay, second blessing of loving God. Go to Romans 8 and verse 28. And we know that all things work together for good to them that love God, to those who are the called according to his purpose. ரோமர் 8ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே பார்க்கிறோம். இரண்டாவதான ஆசீர்வாதம், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். Everybody knows this verse, everybody claims this verse. நாம் எல்லாரும் இந்த வசனத்தை அறிந்திருக்கிறோம், இந்த வசனத்தை நாம் உரிமை பாராட்டுகிறோம். But note that verse. அந்த வசனத்தை பார்ப்போம். It says all things work together for good, not for all believers. Listen again, not for all believers, not for those who come to church, not for those who sing in the choir, not for those who preach from the pulpit, not for those who do ministry. All things work together for good to those who love God. சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்கிற அந்த வசனத்தில் நாம் பார்ப்போம். யாருக்கு என்றால் சபைக்கு வருகிறவர்களுக்கு அல்ல, அல்லது எல்லா விசுவாசிகளுக்கும் என்று சொல்லப்படவில்லை, அல்லது புல்பிட்டில் முன்பதாக நின்று போதிக்கிறவர்களுக்கு என்று சொல்லப்படவில்லை. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தான். And the meaning of here Paul says to the called, the point is those who are called only can love God. இந்த இடத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், அழைக்கப்பட்டவர்களாய், அப்படி என்றால் அழைக்கப்பட்டவர்கள் மாத்திரம் தான் தேவனிடத்தில் அன்பு கூற முடியும். Naturally those who are not called, God doesn't expect them to love him. நிச்சயமாக அழைக்கப்படாதவர்கள் தன்னிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று தேவனும் எதிர்பார்க்க மாட்டார். So if you are called, God expects you to love him today, and if you love him today, all things which are happening in this world are working for your good. நீங்கள் அழைக்கப்பட்டவர்களானால் இன்றைக்கு நீங்கள் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு நீங்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுவீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடியதான சகல காரியங்கள் உங்களுடைய நன்மைக்காக தான் நடக்கும். Now let's take certain things happening in your life. If you take those things, number one, we find there are things which look bad. Number two, things which look very bad. Number three, things which look comfortable. Number four, things which look very good. But whatever may be happening, all these things are working together
for your good. முதலாவது வாழ்க்கையிலே அதாவது மோசமான காரியங்கள் மிகவும் அசௌகரியத்தை உண்டாக்கக்கூடியதான காரியங்கள் நடக்கலாம், அல்லது மிகவும் நல்ல காரியங்கள் அதைவிட மிகவும் நேர்த்தியான காரியங்கள் நடக்கலாம். ஆனால் எதுவாக இருந்தாலும் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும், அதாவது இந்த 4 காரியங்கள் எல்லாமே சேர்ந்து மொத்தமாக உங்களுடைய நன்மைக்கென்றே அது நடந்து கொண்டிருக்கும். Naturally in this world something is happening in your life. Am I இந்த right or உலகத்தில் not? ஏதோ ஒன்று வாழ்க்கையில் நடக்குது தானே. So that's what Paul is telling. If you really love God, whatever is happening is working for your good. அதைதான் பவுல் சொல்றார், நீங்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுவீர்களானால் சகலம் உங்களுக்கு நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்கும். For example, a marriage is delayed. உதாரணத்துக்கு திருமணம் காலதாமதமாகிறது, Working for your good. அது உங்களுடைய நன்மைக்காக நடக்கிறது. Are you understanding? But it's for them that love God. That's why I'm trying to make you understand. For them that love God, evening we'll try to make you understand what is the meaning of love God. Today every believer is taking everything is working. No. For a lot of believers everything is working for the bad. That's a big problem today. இன்றைக்கு எல்லா விசுவாசிகளுக்கும் அப்படி நடக்கிறது என்று நாம் சொல்ல முடியாது. இன்றைக்கு அநேக விசுவாசிகளுக்கு அவர்களுக்கு மோசமாக நன்மைக்கு ஏதுவாக நடக்காமல் அதுக்கு மாறாக தான் நடந்து கொண்டிருக்கிறது. But if you really love God, though it may look bad, but it's actually working for your good. ஆனால் உண்மையாக நீங்கள் தேவனில் அன்பு கூறுகிறவர்கள் என்றால் அது பார்ப்பதற்கு மோசமாக இருந்தாலும் அது உங்களுடைய நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்கிறது. The term is working together. அதில் நாம் கவனிக்க வேண்டியதான வார்த்தை நன்மைக்கு ஏதுவாக. Working together. English Bible. சகலமும், Working together. சகலமும் இணைந்து நன்மைக்கு ஏதுவாக. Good, bad, very good. Everything working together. நல்லது மிகவும் மேலானது, மிகவும் நல்லது, மோசமானது மிகவும் மோசமானது எல்லாமே சேர்ந்து உங்களுடைய நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. It means they are not independently working. அப்படியானால் அவை எதுவுமே தனியாக செயல்படவில்லை. They are not fighting with one another. அவைகள் ஒன்றோடு ஒன்று சண்டை போடவும் இல்லை. If you are in the IT and you have a team, you will understand what is the meaning of teamwork. ஐடியில் நீங்க இருப்பீங்கன்னா அந்த டீம் ஒர்க், குழுவாக இணைந்து செயல்படுவது என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியும். Everybody is allotted a particular job. ஒவ்வொருவருக்கும் ஒரு குறிப்பிட்ட வேலை கொடுக்கப்பட்டுள்ளது. But what is the ultimate aim? ஆனால் முடிவான முக்கியமான நோக்கம் என்ன? That product should come out. அந்த ப்ராடக்ட் கொடுத்ததான அந்த ப்ராடக்ட் ஆனது வெளிவர வேண்டும். So all of them work together. ஆகவே எல்லாரும் இணைந்து ஒரு காரியத்துக்காக வெளிவருவதற்காக வேலை செய்கிறார்கள். It means there's a relationship between the team. அப்படியானால் அந்த குழுவில் இருக்கிறதான ஒவ்வொருவருக்கும் அதிலே ஒரு பங்கு, ஐக்கியம் இருக்கிறது. That's what the Bible is telling. If you really love God, that bad thing, you may think it's working independently. No. That very bad thing, it's working independently. No. That very good thing, it's working independently. No. Everything is working together because God is in absolute control, brother. He is the team leader. நீங்கள் நினைக்கலாம் உங்கள் வாழ்க்கையில் இது மோசமானது, இது இப்படியாக நடக்கிறது, தனியாக அந்த மோசமான காரியமானது தனியாக அது நடக்கிறது என்று நினைக்கிறேன். அப்படி அல்ல. நீங்கள் தேவனில் அன்பு கூறுகிறவர்கள் என்றால் சகலம் அந்த மோசமாக நடக்கிற காரியம் கூட உங்களுடைய நன்மைக்கு என்று தான் நடைபெறுகிறது. அது தனியாக இயங்கவில்லை. ஏனெனில் தேவன் தான் டீம் லீடர். You got it? Have you heard of team leader? டீம் லீடரை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? Well, here is the team leader is God. இந்த இடத்துல நாம் பார்க்கும் டீம் லீடர் தேவன் தான் டீம் லீடர். He is only allotted different jobs. அவர்தான் பல வேலைகளை அங்கங்கே அவர் கொடுத்திருக்கிறார். And he knows how to make everything come together for your good. எப்படி அதை உங்களுடைய நன்மைக்காக சகலமும் இணைந்து ஒன்றாக உங்களுடைய நன்மைக்கு ஏதுவாக செயல்பட வைப்பது என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். But it is only for those who really love God, not for those who are thinking they are loving God. ஆனால் அது யாருக்கு என்றால் தேவனில் உண்மையாக அன்பு கூறுகிறவர்களுக்கு தான். ஆனால் அன்பு கூறுகிறோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு அல்ல. That is why I am telling you, are you today living in deception? ஆகவே தான் இன்றைக்கு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்கள் ஏமாந்த நிலையில் இருக்கிறீர்களா? That is why you need solid teachers, brother. உங்களுக்கு திடமான ஆகாரத்தை போஷிக்க கொடுக்கிற போதகர்கள் தேவை. I will give them pastors according to my own heart who shall feed them with knowledge and understanding. நான் என் இருதயத்திற்கு ஏற்ற மேய்ப்பர்களை அவர்களுக்கு தருவேன், அவர்கள் புத்தியோடும் அறிவோடும் அவர்களை நடத்துவார்கள். Jeremiah 3 and verse 15. எரேமியா 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். Verse 16, and it shall come to pass when you are increased in the land. 16ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், அந்த நாட்களிலே நீங்கள் தேசத்தில் பெருகுவீர்கள். See, teaching is very important. ஆகவே போதனை என்பது மிக மிக முக்கியமானது. Otherwise you may be thinking I'm loving God, but actually in the sight of God, God will say I don't know you. You may be in that condition also. இல்லை என்றால் நீங்கள் நான் தேவனில் அன்பு கூறுகிறேன் என்று எண்ணிக்கொண்டே இருப்பீர்கள். ஆனால் கர்த்தருடைய பார்வையிலோ தேவனில் அன்பு கூறாமல் நீங்கள் உங்களை நான் அறியேன் என்றதான அந்த நிலையில் இருக்கக்கூடும். And finally something will be happening in your life and you will be thinking it's for your good, and everybody knows finally it was not for your good, it actually destroyed you. முடிவிலே உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு மோசமான காரியம் நடக்கும், ஆனா நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க
நினைப்பீங்க எல்லாம் நல்லதுக்கு தான் நடக்குதுன்னு, ஆனால் அது உங்களுடைய வாழ்க்கையவே சேதப்படுத்தியிருக்கும். It's not just quoting the Bible, it's understanding the Bible and living. வேதாகமத்தில் இருக்கிற வசனங்களை சொல்லுவது பெரியதல்ல, அந்த வசனங்களை புரிந்து கொண்டு அதன்படி வாழ்வது தான் மேலானது. So let me explain this verse through an incident in the Bible. What is the meaning of all things working together for the good of those who love God? தேவனில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்றால் என்ன என்பதை விளங்கச் செய்யும்படி வேதத்திலிருந்து ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன். Let's take the incident of Joseph. யோசேப்பை எடுத்துக்கொள்வோம். Now in Genesis 37 we find that his father sent him to go and find out how his brothers were. அவருடைய சகோதரர்கள், அதாவது யோசேப்பினுடைய சகோதரர்கள் எப்படியாக இருக்கிறார்கள் என்று பார்த்து வரும்படிக்கு யோசேப்பின் தகப்பன் அவனை அனுப்பினார். So Joseph comes to meet his brothers. This is found in Genesis 37. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், யோசேப்பு தன் சகோதரர்களை சந்திப்பதற்காக வருகிறார். So first thing which happens in the life of Joseph, because Joseph was beloved of his father, Jacob loved Joseph too much. And look at what's happening to the beloved child of the father. First incident, Genesis 37 and verse 23 and 24. And it came to pass when Joseph was come unto his brethren, that they stripped Joseph out of his coat of many colors that was on him, and they took him and cast him into a pit, and the pit was empty, there was no water in it. யோசேப்பு தன்னுடைய சகோதரரிடத்தில் சேர்ந்தபோது யோசேப்பு உடுத்தி கொண்டிருந்ததான பலவர்ண அங்கேயே அவர்கள் கலற்றி அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியாய் இருந்தது. ஆதியாகமம் 37:23-24 வசனங்களில் இதை நாம் பார்க்கிறோம். The first thing that Joseph lost was his coat. முதலாவது யோசேப்பு இழந்தது தனக்கு கொடுக்கப்பட்டதான அந்த பலவர்ண அங்கியை அவன் இழந்தான். The coat which was given by his beloved father to his beloved son. தன்னுடைய தகப்பன் தன்னை மிகவும் அதிகமாய் நேசித்ததினால் அன்பினால் கொடுத்ததான அந்த அங்கியை இழந்தான். And along with that he was put into a pit. அது மாத்திரமல்லாமல் ஒரு குழிக்குள்ளாக தள்ளப்பட்டான். Now what will anybody say about this incident? இந்த சம்பவத்தை பார்க்கிற நபர்கள் என்ன சொல்வார்கள்? What will Joseph himself think? யோசேப்பு என்ன நினைப்பார்? My own brothers are treating me like this. என்னுடைய சொந்த சகோதரர்கள் என்னோடு பிறந்தவர்கள் தான் இப்படி என்னை நடத்துகிறார்களே. They are treating me like this. இப்படியாக என்னை நடத்துகிறார்களே. They are putting me in a pit. என்னை குழியில் தள்ளிவிட்டார்கள். Imagine one boy, young boy against so many solid men. எப்படி யோசித்து பாருங்கள், பயங்கர திடமா இருக்கக்கூடியதான பல மனிதர்களுக்கு முன்பதாக ஒரு வாலிப பையன் இந்த நிலையில் நிற்கிறார். Something bad was happening in the life of Joseph. யோசேப்பின் வாழ்க்கையிலே ஒரு மோசமான காரியம் நடந்தது. Why? ஏன்? It was working. ஏனில் அது நடக்கிறதுக்கு ஏதுவாக கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. கிரியை செய்கிறது. Secondly, Genesis 37:28. Then there passed by Midianites merchantmen, and they drew and lifted up Joseph out of the pit, and sold Joseph to the Ishmaelites for 20 pieces of silver, and they brought Joseph into Egypt. அடுத்ததாக 37ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு போனார்கள். Now this is really scary because now he is being taken to another country, brother. இது இன்னும் பயமுறுத்துகிறதான ஒரு சம்பவமா இருக்கிறது. அடுத்த ஒரு தேசத்துக்கே, அறியாத ஒரு தேசத்துக்கு அவன் கொண்டு போகப்பட்டான். Now he is being sold as a slave. அங்கு அவன் அடிமையாக விற்கப்பட்டான். And there is no chance of him returning back to his father, because in those days there was no cell phone, there was no internet, there was no way by which return back to his father. And naturally the Ishmaelites are not going to let go because they have purchased him. You know, in those days you can be purchased for money. They purchased him for 20 pieces of silver. They are not going to let go. Entire future is gone for Joseph. அதற்கு பிறகு பாருங்கள், அந்த நபர் அடுத்த தேசத்துக்கு போன பிறகு இனி தகப்பனிடத்திலே திரும்பி வருவதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை. தகப்பனை பார்க்கக்கூடியதான எந்த விதமான சந்தர்ப்பமும் கிடையாது. ஏனெனில் அவனை இஸ்மவேலர்கள் 20 வெள்ளி காசுக்கு வாங்கி விட்டார்கள். ஆகவே அவன் வர வேண்டும் என்று விரும்பினாலும் திரும்பி வர முடியாது. அவனை வாங்கி விட்டார்கள். அந்த நாட்களிலே செல்போனோ அல்லது இன்டர்நெட்டோ எந்த விதமான வசதிகளும் கிடையாது. அவனுடைய எதிர்காலமே முடிந்து போன நிலைமையாக தான் தோன்றுகிறது. And he has entered Egypt now. இப்பொழுது எகிப்திற்குள்ளாக நுழைந்து விட்டார். Imagine what Joseph must have thought. யோசேப்பு என்ன நினைத்திருப்பார்? சற்று சிந்தியுங்கள். I'm not going to see my brother Benjamin. I'm not going to see my, I don't know. I don't think he would have thought like that, or maybe he would have thought, I don't know. That's all. My father, finish.
அவர் மனதிலே நினைத்திருக்க கூடும், என் சொந்த சகோதரனாகிய பென்யமீனை நான் இனி பார்க்க போவதில்லை, எங்கள் அப்பாவா அது அவ்வளோதான், முடிந்து போன கடை, இனி பார்க்க முடியாது. இதெல்லாம் ஒருவேளை யோசேப்பு சிந்தித்திருக்க கூடும். Very sad, no? மிகவும் வேதனையான ஒரு நிலைமை அல்லவா? Imagine if you were there at that time, no technology. How can he ever think of being united with his parents? நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள், எந்த விதமான நவீன வசதியும் இல்லாத அந்த நாட்களிலே திரும்பவும் தன்னுடைய பெற்றோரை, தன்னுடைய தகப்பனை சந்திப்பதற்கு எந்த வாய்ப்பாவது இருக்குதா? And all done by his brothers. எல்லாம் தன்னுடைய சகோதரால் அவருக்கு நேரிட்ட தீங்கு. It looked very, very bad. மிகவும் மோசமான காரியம் நடந்தது. But God had a plan for Joseph who loved God. ஆனால் தேவனோ யோசேப்பிற்காக, தன்னில் அன்பு கூர்ந்ததான யோசேப்பிற்காக ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். It was actually working for his good. அது அவருடைய நன்மைக்காக ஏதுவாக நடந்தது. Please understand this. புரிந்து கொள்ளுங்கள் இந்த காரியத்தை. If you really love God, it may look very bad, but actually, in fact, it wouldn't have even entered the heart of Joseph or the heart of anybody why all these things were happening. உண்மையாக தேவனில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தது என்றதான சிந்தனை, எப்படிப்பட்டதான எண்ணங்கள் யோசேப்பின் மனதிலும் வந்திருக்காது. இல்லை என்றால் மற்ற எந்த மனுஷனுடைய மனதிலும் அந்த எண்ணங்கள் ஏன் இப்படி நடக்கிறது என்று யாருமே யோசித்திருக்க மாட்டார்கள். Now you know that it was working for good, but think about Joseph. Does he know? இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும் அது யோசேப்பின் நன்மைக்கு ஏதுவாக நடந்தது என்று. ஆனால் அந்த நேரத்தில் யோசேப்புக்கு தெரியுமா? Okay. Thirdly, Genesis 37:36, and the Midianites sold him into Egypt, into Potiphar, an officer of Pharaoh and captain of the guard. முடிவிலே நாம் பார்க்கிறோம், ஆதியாகமம் 37:36 அந்த மீதியானியர் யோசேப்பை எகிப்திலே பார்வோனின் பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போர்த்திபர் என்பவனிடத்தில் விற்றார்கள். Now he is sold to a very high officer in the country of Egypt, to Potiphar. அதாவது எகிப்தில் இருக்கக்கூடியதான மிகப்பெரிய ஒரு ஆபீசருடைய கரத்திலே அவனை விற்று விட்டார்கள், அங்கே கொடுத்து விட்டார்கள். As a slave. அவனை அடிமையாக அங்கு விற்று போட்டார்கள். See, he for no value for Joseph today. அந்த நிலையிலே, அந்த நாட்களில், அந்த நேரத்திலே யோசேப்புக்கு எந்த மதிப்பும் இல்லை. He is only sold for money. பணத்திற்காக அவன் இங்கும் அங்குமாக விற்கப்பட்டான். Go to Genesis 39:20, incident number 4. And Joseph's master took him and put him in prison, a place where the king's prisoners were bound, and he was there in the prison. ஆதியாகமம் 39:20 பார்க்கிறோம், யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். Now this is the ultimate. Now you are landing up in prison. இது இன்னும் மோசமான காரியம். சிறைச்சாலையிலே வந்து தள்ளப்பட்டு விட்டார். But if you see Joseph, no matter how bad the situation was, he loved God. He was a righteous man. எவ்வளவுதான் யோசேப்பை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, எவ்வளவுதான் தன்னுடைய வாழ்க்கையில மோசமான காரியங்கள் சம்பவித்துக் கொண்டே இருந்தாலும் தேவனில் அவர் அன்பு கூர்ந்தார். He loved God. தேவனில் அவர் அன்பு கூர்ந்தார். He never blamed God. தேவனை அவர் குற்றம் சொல்லவே இல்லை. He sincerely loved God. உண்மையாக அவர் தேவனை நேசித்தார். Everything was on a downward spiral. எல்லாம் அவருடைய வாழ்க்கையில் சரிவை நோக்கி தான் நடந்தது. Imagine if you were like that, what would you think? அந்த இடத்தில் நீங்கள் இருந்திருப்பீர்களானால் என்ன சிந்தித்திருப்பீர்கள்? Everything is gone. எல்லாமே போய்விட்டது. But let me tell you something. If you really love God, I'm telling you, everything is working for good. உண்மையாக நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். உண்மையாக நீங்கள் தேவனில் அன்பு கூறுவீர்களானால் சகலமும் உங்களுடைய நன்மைக்கு ஏதுவாக தான் நடந்து கொண்டிருக்கிறது. How long was he in prison? எவ்வளவு நாட்கள் அவர் சிறைச்சாலையில் இருந்தார்? Definitely more than 2 years, that we know. நிச்சயமாக 2 வருஷம் இருந்திருக்கிறார். More than 2 years. 2 வருடங்களுக்கு மேலாக தான். Okay, now go to Psalms 105:19. Until the time that his word came, the word of the Lord tried him. சங்கீதம் 105 நாம் பார்க்கிறோம், கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறுகிற வரைக்கும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. Till the time came, he was in prison. அந்த நேரம் வருகிற வரைக்கும் சிறைச்சாலையில் தான் இருந்தார். Genesis 41:41. Now look at this. When the time came, now the other side is now operating. And Pharaoh said unto Joseph, See, I have set thee over all the land of Egypt. And Pharaoh took off his ring from his hand and put it upon Joseph's hand and arrayed him in a vesture of fine linen and put a gold chain about his neck, and he made him to ride in the second chariot which he had. And they cried before him, Bow the knee. And he made him ruler over all the land of Egypt. Verse 44. And Pharaoh said unto Joseph, I am Pharaoh, and without thee, Joseph, shall no man lift up his hand or foot in all the land of Egypt.
அடுத்ததாக பார்ப்போம். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 41வது வசனத்திலே பார்க்கிறோம். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கு உன்னை நான் அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்ததான தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பதாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக மாற்றினான். இப்பொழுது நாம் பார்க்கிறோம் அடுத்த ஒரு காரியம், அடுத்த ஒரு பாகமானது யோசேப்பின் வாழ்க்கையில் நடக்கிறது. Now, don't you think everything was working for his good? இப்போ உங்களுக்கு புரிகிறதா? எல்லாமே சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடந்தது. Why? ஏன்? Because he loved God. ஏனெனில் யோசேப்பு தேவனில் அன்பு கூர்ந்ததான ஒரு மனிதன். He was not thinking he loved God. தான் தேவனில் அன்பு கூறுகிறதாக நினைக்கவில்லை. He really loved God. உண்மையாகவே தேவனில் அன்பு கூர்ந்தார். That's why I'm telling you, if you really love God, the word will work. If you are thinking that you love God, the word will not work. நீங்கள் தேவனில் உண்மையாக நீங்கள் அன்பு கூறுவீர்களானால் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நிறைவேறும், கிரியை செய்யும். நீங்கள் தேவனில் அன்பு கூறுவதாக எண்ணிக்கொண்டிருப்பீர்களானால் கர்த்தருடைய வார்த்தை கிரியை செய்யாது. That is the problem today. All problems are because we are thinking. இன்றைக்கு அதுதான் பெரும் பிரச்சனை. எல்லாம் எண்ணிக்கொள்கிறோம், சிந்திக்கிறோம், இப்படிதான் இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டே வாழ்கிறோம். That is what Jesus said. Many thinkers will be there. They will be thinking they are seeking God, but actually Jesus will not know who they are. அதுதான் இயேசு கிறிஸ்துவும் சொல்றார். அநேகர் தாங்கள் தேவனை தேடுகிறதாக எண்ணிக்கொண்டிருப்பார்கள், ஆனால் இயேசுவுக்கோ அவர்களை தெரியவே தெரியாது. My desire is I don't want anybody to be left behind. என்னுடைய விருப்பம் என்னவென்றால் ஒருவரும் கைவிடப்பட்டு விடக்கூடாது. And my desire is not only should you be taken up, but you should be there with flying colors. நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவது மாத்திரமல்ல, என் விருப்பம் என்னவென்றால் நீங்கள் மிகவும் மேலான அதிக மதிப்பெண்களை வாங்குகிறவர்களாக இருக்க வேண்டும். And this is the time when you have to work for that. இந்த நாட்கள் அதற்காக பிரயாசப்பட வேண்டியதான நாட்களாகும். See what amazing promises. Everything will be working for your good, brother. Don't you like that? Don't you like that? Tell me everything. Whatever may happen. That means you can relax because you know what is happening is working for your good. எல்லாமே உங்களுடைய நன்மைக்காக, சகலமும் உங்களுடைய நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. இது எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை. ஆகவே நீங்கள் இளைப்பாறலாமே, நீங்கள் இளைப்பாறி கொண்டிருக்கலாம், ஏனெனில் எல்லாம் உங்களுடைய நன்மைக்காக நடக்கிறது. So you should now make sure that you love God. ஆகவே நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், தேவனில் அன்பு கூறுகிறீர்களா அதை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். Because it pays to love God. ஏனெனில் தேவனில் அன்பு கூறுவது உங்களுக்கு தான் லாபகரமானது. Loving Him is something. Point number 1, it's a personal choice. தேவனில் அன்பு கூறுவது என்பது உங்களுடைய தனிப்பட்ட தெரிந்து கொள்ளுதலாகும். Number 2, it can be done only by the redeemed ones, those who are called. இரண்டாவதாக அழைக்கப்பட்டவர்களும் மீட்டுக்கொள்ளப்பட்டவர்கள் மாத்திரம்தான் தேவனில் அன்பு கூற முடியும். Point number 3, it can be done only by those who are sons of God. மூன்றாவதாக தேவனுடைய புத்திரர்களாய் இருக்கிறவர்கள் தான் தேவனில் அன்பு கூறுவார்கள். Point number 4, God will not force anybody to love Him. நான்காவதாக தேவன் ஒருவரையும் தன்னில் அன்பு கூறும்படி கட்டாயப்படுத்த மாட்டார். Point number 5, it is something which should be done in this world. ஐந்தாவதாக இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது செய்யப்பட வேண்டியதான காரியமாகும். Point number 6, it is the greatest commandment and God has chosen you in this world and keeps you in this world to fulfill the greatest commandment. ஆறாவதாக தேவன் உங்களை இந்த உலகத்தில் வைத்திருப்பதின் நோக்கமே அந்த மிகவும் பிரதானமான முதலாம் கற்பனையை நீங்கள் நிறைவேற்றும்படிக்கு தான் இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். That's why I'm telling you, brother, at least in this area you be careful. Find out whether you are really loving God or are you thinking that you are loving God. ஆகவே அருமையான சகோதரர்களே, நீங்கள் கவனமாக இந்த காரியத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். உண்மையாகவே நீங்கள் தேவனில் அன்பு கூறுகிறீர்களா, இல்லாவிட்டால் அன்பு கூறுகிறோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? The third blessing of loving God, go to John 14 and verse 21. He that hath my commandments and keepeth them, he it is that loveth me, and he that loveth me shall be loved of my Father, and I will love him and will manifest myself to him. யோவான் 14ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே மூன்றாவது ஆசீர்வாதத்தை நாம் பார்க்கிறோம். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறான். என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாய் இருப்பான். நானும் அவனில் அன்பாய் இருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். Now look at the statement of Jesus. Jesus is very clear. You can't get a better teacher. He says, he that loveth me shall be loved of my Father. இயேசு கிறிஸ்துவை போல, இயேசு கிறிஸ்துவை விட ஒரு மேலாக மிக அருமையாக சொல்லித் தரக்கூடியதான போதகரை நாம் பார்க்கவே முடியாது. அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாய் இருப்பான். What is Jesus telling? இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்?
If you love Jesus, you'll be loved by the Father. இயேசுவிலே நீங்கள் அன்பு கூறுவீர்களானால் பிதா உங்களில் அன்பு கூறுவார். And secondly, he says, I will love him. அடுத்ததாக ஆண்டவர் சொல்கிறார், நான் அவனில் அன்பு கூறுவேன். You got it? If you love Jesus, two things happen. Number one, the Father loveth you. Number two, Jesus loves you. முதலாவதாக அதாவது இயேசுவில் அன்பு கூறுகிறதுனால இரண்டு காரியங்கள் நடக்கிறது. இயேசுவில் நீங்கள் அன்பு கூறுகிறதுனால பிதா உங்கள் மேல் அன்பாய் இருக்கிறார். அடுத்து இயேசு உங்கள் மேல் அன்பாய் இருக்கிறார். Who does Father love? யாரை பிதா நேசிக்கிறார்? Oh, he loves me, pastor. பாஸ்டர், அவர் என் மேல் அன்பாய் இருக்கிறார் Are பாஸ்டர். you thinking or is it real? உண்மையா நினைச்சிட்டு இருக்கீங்களா இல்ல உண்மையாகவே அப்படிதான் இருக்கிறதா? See, the point is we take some verses and we don't understand the importance. This is the prime commandment, brother. Prime commandment. That's why I'm telling you, you need teachers. இதுதான் பிரதான கற்பனை, இதுதான் முதலாம் பிரதான கற்பனை. ஆகவே தான் நான் சொல்கிறேன், உங்களுக்கு நல்ல போதகர்கள் தேவை. Otherwise, you may be in deception. இல்லாவிட்டால் ஏமாந்து போன நிலைமையிலே, வஞ்சிக்கப்பட்ட நிலையில் You வாழ்வீர்கள். have to be very carefully, very clearly saying, He that loveth me, I will love him. வெகு தெளிவாக சொல்கிறார், என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாய் இருப்பான். He that loveth me, I will love him. என்னில் நானும் அவனில் அன்பாய் இருப்பேன். He that loveth me, the Father will love him. என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறவன் பிதாவினால் அன்பு கூறப்படுவான். And then he gives one more point. He says, and will manifest myself to him. அடுத்த ஒரு காரியத்தை அவர் சொல்கிறார், அவனுக்கு நான் என்னை வெளிப்படுத்துவேன். In fact, you can put it like this: I will love him and will manifest myself to him. இப்படியாக நாம் சொல்லலாம், நான் அவனில் அன்பு கூர்ந்து என்னை அவனுக்கு நான் வெளிப்படுத்துவேன். Now, what is the meaning of that? அப்படினால் அர்த்தம் என்ன? If you want revelation, real revelation, manifesting, Jesus manifesting means word manifesting. If you want real revelation, then you have to love Jesus. உண்மையான வெளிப்பாடு இயேசுவின் இடத்திலிருந்து உங்களுக்கு வெளிப்பாடு கிடைக்க வேண்டுமானால் நீங்கள் இயேசுவில் அன்பு கூறுங்கள். Because unless God opens your eyes, you can't see. கர்த்தர் உங்கள் கண்களை திறக்காவிட்டால் உங்களால் பார்க்க முடியாது. Your eyes will be withholden. உங்களுடைய கண்கள் அப்படியே மூடப்பட்டிருக்கும். Even if Jesus comes and talks to you directly, you may not be able to recognize him. இயேசு கிறிஸ்துவே நேரடியாக வந்து உங்களிடத்தில் பேசினாலும் உங்களால் அவரை கண்டுகொள்ள முடியாது. Okay, let me explain this. Listen very carefully. Go to Luke chapter 24, verse 13. And behold, two of them went the same day, disciples, two of them went the same day to a village called Emmaus, which was from Jerusalem about 60 furlongs, and they talked together of all these things which had happened. And it came to pass that while they communed together and reasoned, Jesus himself drew near and went with them. Verse 16, but their eyes were holden that they should not know him. லூக்கா 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்களுடனே கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. Now look at the disciples of Jesus. They had been with Jesus for 3 years or 3.5 years or 2 years. I don't know how long these disciples were with Jesus. But the Bible says they didn't recognize him because their eyes were withholden that they should not know him. இயேசுவோடு கூட இருந்ததான சீஷர்கள், இயேசுவோடு எத்தனை வருடங்கள் இருந்தார்கள் நமக்கு தெரியவில்லை. 3.5 அல்லது 2.5 வருஷமா நமக்கு தெரியவில்லை. ஆனால் அவர்களோடு இருந்ததான அந்த சீஷர்கள் இயேசு அவர்களோடே கூட நடந்து போகிறார். ஆனால் அவர் இயேசு என்று கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. The ISV says, but their eyes were prevented from recognizing him. வேதம் சொல்லுகிறது அவர்தான் என்று அறிந்து கொள்ள முடியாதபடிக்கு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. Can it happen? அப்படி கூட நடக்குமா? They are walking with Jesus and they are talking with Jesus, but they couldn't recognize because their eyes were withholden. அவர்கள் இயேசுவோடு நடந்து போகிறார்கள், அவர்கள் இயேசுவும் அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனாலும் அவரை இயேசு என்று அவர்கள் அறியாமல் இருந்தார்கள். What is this? இது என்ன இது? Brother, Jesus was not separated for 1 year or 2 years. It was just he has risen from the dead just 2 days. அவர் மரித்தோலிருந்து உயிரோடு எழுந்த பிறகு நடந்ததான காரியம். அப்படியானால் சற்று முன்பதாக அல்லது 1 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்பதாக நடந்த காரியம் அல்ல. சற்று முன்பதாக 2 நாட்கள் அல்லது 3 நாட்கள், அது I don't know, maybe 3 days, 4 days, I don't know. 3 அல்லது 4 நாட்களாக இருக்கலாம். இன்னும் அவ்வளவு குறுகிய நாட்களுக்குள் நடந்த சம்பவமாகும் இது. And they couldn't recognize him. அவரை இயேசு என்று அவர்கள் அறியாமல் இருந்தார்கள்.
How long were their eyes withholden? எவ்வளவு நேரம் இப்படியாக அவர்களுடைய கண்கள் திறக்கப்படாமல் இருந்தது? Luke 24 verse 29. But they constrained him, saying, Abide with us, for it's toward evening, and the day is far spent. And he went in to tarry with them. 29வது வசனத்திலே பார்க்கிறோம், அவர்கள் அவரை நோக்கி, நீங்கள் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போகிறது என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். See, look at this. They are now pressing him. இப்பொழுது அவரை கட்டாயப்படுத்துகிறார்கள். And they can't recognize this is Jesus. அப்படி கட்டாயப்படுத்தி பேசிக்கூட அவரை இயேசு என்று அவர்கள் கண்டுபிடிக்கவில்லை. What did Jesus change his do voice modulation or what? அவர் என்ன சத்தத்தை மாற்றிக்கொண்டாரா என்ன? Like some people make jokes, they do voice modulation. ஏன்னா சிலர் கேலி பரியாசத்துக்காக வாய்ஸ் சத்தத்தெல்லாம் மாத்தி பேசுவாங்க. ஜோக் அடிச்சிட்டு இருந்தாரு. அப்படியா இயேசு பேசினார்? Or did he put a mask or what? இல்ல என்ன மாஸ்க் போட்டுட்டாரா? Come on brother. He is talking with them like everybody in his ordinary language, but they couldn't recognize. அவர் எல்லாரையும் போல அவர் எப்பொழுதும் பேசுகிற அந்த பாஷையிலே அவர்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனால் அவரை இயேசு என்று அறியாமல் இருந்தார்கள். So they are pressing him, come stay with us. ஆகவே அவரை கட்டாயப்படுத்தினார்கள். இயேசுவே நீர் வாரும், வந்து எங்களோடு கூட தங்கியிரும் என்று சொல்லி அவரை வருந்தி கேட்டார்கள். Because he was teaching them so many amazing things. ஏனெனில் பல ஆச்சரியமான காரியங்களை அவர்களுக்கு போதித்திருக்கிறார், பேசியிருக்கிறார். So even then they didn't recognize. அப்படி இருந்து கூட அவர்கள் கண்டுபிடிக்கவில்லை. So evening, that means how long they have been walking with him. அப்படியானால் மாலை நேரமும் வந்து விட்டது. அப்படியானால் எவ்வளவு நேரம் நடந்தார்கள் தெரியவில்லை. And he went in to tarry with them. அவர்களோடு தங்கும்படி உள்ளே போனார். Verse 30, and it came to pass as he sat at meat with them, he took bread and blessed it and brake it and gave it to them, and their eyes were open and they knew him, and he vanished out of their sight. அவர்களோடே கூட அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். Now the point is, their eyes were open and they knew him. அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டவுடன் அவரை அறிந்தார்கள். Till the time they didn't know. அதுவரைக்கும் அவரை அவர்கள் அறியவில்லை. They walked with Jesus, they talked with Jesus, they heard his word, but they didn't know. அவரோடு கூட இயேசுவோடு நடந்தார்கள், இயேசுவினுடைய சத்தத்தை கேட்டார்கள், அவர் பேசுகிறதை கேட்டார்கள், ஆனால் இயேசு என்று அறியாமல் இருந்தார்கள். Because their eyes were prevented from knowing him. காரணம் அவரை அறியாதபடிக்கு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. That is why Jesus has to manifest himself to you, brother. ஆகவே தான் இயேசு உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்த வேண்டும். If he doesn't manifest, you won't know, though you may be talking with him. That's what happened to these guys. They will be telling, Lord, Lord, Lord. But Jesus is saying, I never knew you. அதுதான் நடந்தது. அவர் உங்களுக்கு அதான் நடக்கும்னு நினைக்கிறேன். ஆண்டவரே அதுதான் நடந்திருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். நடக்கும்னு நினைக்கிறேன். நடக்கும் என நினைக்கிறேன். ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூப்பிடுவாங்க. அவர் சொல்ல நான் உங்களை அறியேன்வாரு. ஆண்டவரே ஆண்டவரே என்று அழைப்பார்கள். அவர் சொல்வார், இல்ல உங்களுக்கு எனக்கு தெரியாதே. Lord, you taught in our street. ஆண்டவரே எங்களுடைய வீதிகளில் நீர் போதகம் பண்ணினீரே. Lord, we were in your presence, Lord. உம்முடைய சமூகத்தில் போஜனபானம் பண்ணினோமே. We were seeking you, Lord. உம்மை நாங்கள் தேடினோமே. Luke 13. லூக்கா 13 verse 26 and 27. 26 27 வசனங்கள். Then shall he begin to say, we have eaten and drunken in thy presence, and thou hast taught in our streets. அப்பொழுது நீங்கள் உம்முடைய சமூகத்தில் போஜன பானம் பண்ணினோமே, நீர் எங்கள் வீதிகளில் போதகம் பண்ணினீரே என்று சொல்லுவீர்கள். Now what does it mean? அதன் அர்த்தம் என்ன? They were seeking the Lord. இவர்கள் தேவனை தேடி இருக்கிறார்கள். Come on, brother. If you don't seek, then how can you be in his presence? How can you hear his teaching? நீங்கள் அவரை தேடாவிட்டால் எப்படி அவருடைய போதனை கேட்டிருக்க முடியும்? அவருடைய சமூகத்தில் போஜன பானம் பண்ணியிருக்க முடியும்? They didn't say, see, let me tell you something. If they knew that it was the devil which was speaking to them in this world, they wouldn't tell like this. இந்த உலகத்திலே சாத்தான் அதாவது பேசியிருந்தால் இப்படி அவர்கள் சாத்தாங்களோட பேசியிருந்தானா சாத்தான் பர்சன் இந்த மாதிரி சொல்வாங்களா? அவங்க எவ்வளோ கிளியரா சொல்றாங்க பாருங்க. Lord, look at that word. We have eaten and drunk in thy presence, Lord. உம்முடைய சமூகத்தில் நாங்கள் போஜனம் பானம் பண்ணினோமே. Maybe they took communion also. ஒருவேளை கர்த்தருடைய பந்தியிலே அவர்கள் பங்கு பெற்றிருக்கலாம். Eaten and drunk. உம்முடைய in your presence, Lord, your presence, Lord. உம்முடைய சமூகத்தில் தான் ஆண்டவரே. And you have taught in our street. நீர் எங்கள் வீதிகளில் போதகம் பண்ணியிருக்கிறீர். But he shall say, I tell you, I don't know from where you are. ஆனாலும் அவர் நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன் என்று அவர் சொல்வார். That's why I'm telling you, you should go all out to make your calling and election sure. ஆகவே தான் நான் சொல்கிறேன், உங்களுடைய அழைப்பையும் உங்களுடைய தெரிந்து கொள்ளுதலை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். And Peter is telling, though you know these things,
I will not hesitate to put you in remembrance of these things. பேதுரு சொல்லுகிறார், அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்கிறார், இவைகளெல்லாம் நீங்கள் அறிந்திருந்தாலும் நான் உங்களை திரும்பமாக நினைப்பூட்ட நான் அசதியாக இருக்க மாட்டேன் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு கூறுகிறார். 2 Peter chapter 1 verse 12. Wherefore I will not be negligent to put you always in remembrance of these things, though you know them and be established in the present truth. Verse 13a, I think it meet as long as I am in this tabernacle to stir you up by putting you in remembrance. 2 பேதுரு 1:12 வசனம், இது நிமித்தம் இவைகளை நீங்கள் அறிந்தும் நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிற சத்தியத்தில் உறுதிப்பட்டு இருந்தும் உங்களுக்கு நான் இவைகளை எப்பொழுதும் நினைப்பூட்ட அசதியாகிறேன். Verse 15, moreover I will endeavor that you may be able after my decease to have these things always in remembrance. நான் சென்று போன பின்பு இவைகளை நீங்கள் எப்பொழுதும் நினைத்துக்கொள்ள ஏது உண்டாயிருக்கும்படி நான் பிரயத்தனம் பண்ணுவேன். 15வது வசனம். See, that's why I'm telling you, you should make everything sure. ஆகவே தான் நான் சொல்றேன், எல்லாவற்றையும் நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். Otherwise it may be very sad. இல்லாவிட்டால் மிகவும் வேதனைக்குரிய நிலைமையாய் மாறிவிடும். So child of God, if you love him, then Jesus will manifest himself to you. You will get amazing revelation. நீங்கள் கர்த்தரில் அன்பு கூறுவீர்களானால் இயேசு கிறிஸ்துவே தன்னை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். நீங்கள் ஆச்சரியமான வெளிப்பாட்டை பெறுவீர்கள். Your eyes will open. உங்களுடைய கண்கள் திறக்கப்படும். So we will continue this message today evening service. இந்த செய்தியை தொடர்ந்து இன்று மாலையிலே நாம் கேட்போம். God bless you.